சிக்கன் பிரியாணி 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? அட ஆமாங்க, நம்ம முதல்ல நீங்க நம்பிதான் ஆகணும். ஹே கோயம்புத்தூர், திஸ் இஸ் கோயம்புத்தூர் ஸ்மைல் கில்லர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரியாணி ஸ்டோரி. இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உக்கடம் லேக் ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்தாலே உங்களுக்கு இந்த ஷாப் தெரியும். ஸோ பார்க்க சின்னதாக இருக்குன்னு எடை போட்டுறாதீங்க, மேட்டர் தான் ரொம்ப பெருசு. ஸோ இவங்க வந்து 50 ரூபாய்க்கு இருந்து பிரியாணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாஃப் பிரியாணி வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபுல் பிரியாணி வந்து 100 கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக இவங்க சில்லி பிரியாணியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் மோட்டிவே வந்து ஹாஃப் பிரியாணி தான். வயிறு நம்ம சாப்பிடணும், இவங்க மெயின் மோட்டிவே அதுதான். இவங்க கேட்ரிங்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டரும் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் 1 hour 2 hours முன்னாடி வந்து 1 kg 2 kg பிரியாணி சொன்னீங்கன்னா இவங்க கொடுத்துருவாங்க. டெலிவரி சார்ஜ் வந்து லொக்கேஷனை பார்த்து மாறும். ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா செமையாவே இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் ஹாஃப் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஸோ பிரியாணி ரைட்டாக அப்புறம் வந்து நான் சில்லி கேட்டிருந்தேன், நான் சில்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது எச்சி ஊறிச்சு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்ததுங்க. எனக்கு 50 ரூபாய்க்கு இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுப்பாங்களான்னு தெரியல. டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ எத்தனை பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணு. ரைஸ்லாம் சூப்பராகவே வெந்திருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரைனே. இப்போ இவங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க. 50 ருபீஸ்லேருந்து பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் பெய்ய ஆரம்பிச்சது, கூட்டமும் சூப்பர் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். தேங்க்யூ.